ஸ்கூல்ல லீவ் விட்டுறப்படாத. ஒன்ல செல்லு முன்னாடி இருக்கணும், இல்லைன்னா டிவி முன்னாடி இருக்கணும். பேனி வாயை பொழந்துட்டு பாக்கத பாரு. ஏன்டி சின்ன பொண்ணு? என்னது? இல்லம்மா சின்ன பொண்ணு, இப்படி மோகன் கூட உட்கார்ந்து நீயும் ஜோடி போட்டு செல்ல பார்த்துட்டு இருந்தேன்னா அவன் எப்படி ஒழுங்கா இருப்பான்? ஏன் அதான் ஸ்கூல் லீவு தானே, இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போட்டான். இப்படி கொஞ்ச நேரம் பார்க்கட்டு நீ விட்டு தான் எப்ப பார்த்தாலும் செல்லுக்கு சண்டை போட்டுட்டே கிடக்கான். ஓஹோ அப்படியா? அப்படின்னா நீங்களே வீட்டுல உட்காந்து பிள்ளைய பார்க்க வேண்டியதானே? இனி வீட்டுல ஒரு வேலை செய்ய விடாதா, சும்மா எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கானே. செல்ல கொடுத்தாலும் பேசாம இருப்பானு செல்ல கொடுத்துருக்கேன். செல்ல அவன்கிட்ட கொடுக்கப்படா, நீங்க உட்காந்து அவனை பாத்துக்கிடுங்க. ஆகுன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவா, இதுக்கு ஒன்றும் குறவு இல்லை. சரி போய் ஒரு காப்பியை போட்டு கொண்டா. ஆத்தாளுக்கு மோனுக்கும் ஒரு நேரமா காப்பி குடிச்சு தராது. காப்பி இருங்க கொண்டாறேன். லே மோனே, என்னல நீ எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கா? படிக்க வேலை இல்லைன்னா உடனே செல்லு பார்க்கணும், இல்லைன்னா டிவி பார்க்கணும். சும்மா கொஞ்ச நேரம் இருக்க முடியாதாகும். சரி, வீட்டுல சும்மா இருக்க போர் அடிக்கணும், அப்படி வெளியில போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாட வேண்டியதானே? உடம்புக்காவது ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும்ல. இப்படியே உட்கார்ந்து செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணம் கெட்டு போகும், உடம்புல கெட்டு போகும். என்னப்பா சொல்றீங்க? வெயில் என்ன கொளுத்து. இந்த வெயிலுக்குள்ள நான் வெளியில போய் விளையாடணுமா? எப்பப்பா, என்னாலலாம் முடியாது. லே மோனே, அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் செல்லு கில்லு ஒன்றும் கிடையாது. நாங்க லீவ் விட்டாலே எப்ப பார்த்தாலும் வெளியில தான் கிடப்போம். எங்கேயாவது மரத்துக்கு மேல ஏறுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு வெளியிலே சுத்திட்டு இருப்போம். அதான் நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கோம். உங்களுக்கு லேசா ஒரு மழை பெஞ்சிடக்கூடாது, உடனே சளி பிடிச்சிரும். இப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கனாலதான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புக்கு வர மாட்டேங்குது. உங்க காலத்துல செல்லு ஒண்ணும் கிடையாது, அதனால நீங்க வெளியே போய் விளையாடுனீங்க. ஆனா எங்க காலத்துல செல்லு இருக்குல்ல, அதனால நாங்க செல்லு தான் பார்ப்போம். அதானே, வெயில் என்ன அடி அடிக்கும். இந்த வெயிலுக்குள்ள பிள்ளைய வெளியில போய் விளையாட சொல்றிய? இந்தாங்க பிடிங்க, காப்பியை குடிங்க. அவனை கெடுக்கதே நீ தான் பாத்துக்க. சரி மோனே, அதை விடு. நீ ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கா. தமிழ் தான் உனக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குன்னு அப்பா உனக்கு தினமும் தமிழ் சொல்லி தந்தேன. இப்ப நான் இங்கிலீஷ்ல உனக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, அத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கங்கிறத நீ சொல்லணும், சரியா? ஹூ புட் த கிளாத் ஆன் த சோஃபா? இத உன் தாய்மொழியில நீ எப்படி சொல்லுவா? எந்த எருமை சோபால துணியை கொண்டு போட்டது? நீயா இல்ல அம்மையா? நான் இல்ல, அம்மா தான் மோனே.